Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரியாணி செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ லெக் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் குக்கர்ல தான் பிரியாணி செய்ய போறேன். புதுசா பிரியாணி பண்றவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியான மெத்தட்ல இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். குக்கர் நல்லா சூடானதும் அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்லா உருகுனதும் இதில் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 3 அன்னாச்சி மொக்கு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு இது உதிரி உதிரியாக வந்து நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது கூட ஒரு கையளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். பிரியாணிக்கு எப்போவுமே புதினா சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதில் 1/4 கிலோ சிக்கன் லெக் பீஸை மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்து அதில் சின்ன சின்ன கீரல் போட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிரியாணிக்கு எப்படி சிக்கன் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. போன் உள்ள சிக்கனாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் ஓரளவு வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். சிக்கன் ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது எல்லாமே எண்ணெயிலே வதங்கணும். தக்காளி எல்லாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்ததும் இதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்குறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சிக்கனை எல்லாத்துக்கூடையும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துடலாம். நான் 2 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சாதம் குழஞ்சி போயிடும். அதனால் தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி உடையாமல் லைட்டாக கிண்டி விட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். உப்பு லைட்டாக கக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பிரியாணி வெந்து வரும்போது உப்பு சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததும் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததும் நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நம்மளுடைய பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. ரைஸ் எல்லாம் குழஞ்சி போகாமல் விதையாகவும் இல்லாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. அரிசி சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கூட நீங்கள் முட்டை, தயிர், வெங்காயம், சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஈஸியான சிக்கன் பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேக்கப்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.